ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கிராஸ் பாலினேஷனில் உங்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட் திங்க் என்னென்னா பிளான்ட் வந்து வெவ்வேறு இடத்துல இருக்கும் சரிங்களா. மேல் பிளான்ட்டும் ஃபீமேல் பிளான்ட்டும் அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ கிராஸ் பாலினேஷன் நடக்குது சரிங்களா. இந்த ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஆந்தரை எடுத்துகிட்டு இன்னொரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது தான் அது ஒரு சேம் ஸ்பீசிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள்லேயே நடக்கும், கிரேப்ஸ்லேயே நடக்கும், ப்ளம்ஸ்லேயே நடக்கும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி சேம் ஸ்பீஷீஸில் தான் நடக்கும், வேறு எதுலேயும் நடக்காது சரிங்களா. இப்போது ஆப்பிள் வந்து போய் கிரேப்ஸில் வந்து உட்காந்து அப்படி நடக்கிறது இல்லை சரிங்களா. ஆப்பிள்னால் ஆப்பிளில் தான் நடக்கும், கிரேப்ஸில் தான் நடக்கும் சரிங்களா. இதை கிராஸ் பாலினேஷன் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen from the anthers of a flower to the stigma of a flower on another plant of the same species. ஒரே ஸ்பீஷீஸ் தான், பட் பிளான்ட் வந்து தனித்தனியாக இருக்கும். அதில் வந்து ஆந்தரை வந்து ஒரு ஸ்டிக்மாவில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி வந்து பாலினேஷன் நடக்கும். அது கிராஸ் பாலினேஷன் சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா. இப்படி தான் நடக்கும். இந்த பிக்சரில் இருக்கு இல்லையா, அது போல தான். அது வந்து ஏன்னா பிகாஸ் இதுக்கு ஒரு இது தேவை, ஏஜென்ட்ஸ் தேவை. நம்ம அது செல்ஃப் பாலினேஷனில் அதுலேயே இருக்கிறதுனால அப்படி அப்படியே மாறிக்கும், பாலினேஷன் நடந்துக்கும்னு சொல்லி சொன்னோம். பட் இது வந்து வெவ்வேறு பிளான்ட் அப்படிங்கும்போது இடம் வந்து டிஸ்டன்ஸ் இருக்க தூரமாக இருக்கலாம், வேற எங்கேயாவது இருக்கலாம். ஸோ அப்போ வந்து என்ன நடக்குது, 2 விதமான விஷயங்கள் அந்த கிராஸ் பாலினேஷனுக்கு தேவை. அப்போது ஒன்று இந்த மாதிரி குருவி, பட்டாம்பூச்சி, இல்லை ஒரு தேனி, வண்டு அப்படின்னு சொல்லிட்டு சிலது இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணும், இந்த பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது ஒரு ஏஜென்ட்ஸ். அண்ட் தென் நான் லிவிங் ஏஜென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காற்றடிக்கிறதுனால பறந்து போகும் இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் இந்த கிராஸ் பாலினேஷன் பாசிபிலிட்டி ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ ஹனிபி இருக்குது அப்படின்னா அது வந்து அதோட ஃபுட்டுக்காக போய் அந்த பிளான்ட்டில் உட்காரும். அப்படி உட்காரும்போது அதில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து அதில் ஒட்டிக்கும். அப்போ அது இன்னொரு பிளான்ட்டில் போயிட்டு உட்காரும்போது அதில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும் சரிங்களா. இந்த மாதிரி தான் நடக்கும். இதில் பாருங்கள், உங்களுக்கு எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ஃப்ளார் இருக்குது, அதுக்கு ஃபுட்டுக்காக என்ன பண்ணுது, ஹனிபி வந்து உட்காருது சரிங்களா. இப்போ ஹனிபி வந்து உட்காந்து இந்த ஃபுட்டை வந்து கலெக்ட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் பாருங்கள், இந்த ஆந்தர்லாம் இருக்கும். சிலது உங்களுக்கு கையில் அப்படியே மஞ்சளாக ஒட்டும், சில பூவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் போலன் கிரெயின்ஸ். அது வந்து என்ன ஆகும், அந்த ஹனிபியோட காலில், அதோட நீடில் எல்லாத்துலேயும் போயிட்டு ஒட்டிக்கும். அப்போ அந்த போலன் கிரெயினை வந்து ஹேச்சப் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், இந்த ஹனிபி வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இன்னொரு பிளான்ட்டில் இன்னொரு ஃப்ளாரில் போயிட்டு உட்காரும். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்டில், அந்த ஃபீமேல் ஃப்ளார் இருக்கு இல்லையா, அந்த ஃபீமேல் பார்ட்டு அதில் போயிட்டு இது ஸ்டிக் ஆகும்போது அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அதில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ அதன் மூலியமாக என்ன நடக்கும், பாலினேஷன் நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசேஷன் வந்து நடக்கும் சரிங்களா. இதுதான் சேம் டைப் பிளான்ட்டில் தான் அது போயிட்டு அப்படி ஃபிக்ஸ் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜஸ் இருக்குது, இதில் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது சரிங்களா. என்னென்னு பார்க்கலாம். நோட்ஸ் பாருங்கள். கிராஸ் பாலினேஷன் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen from the anthers of a flower to the stigma of a flower on another plant of the same species. ஓகேங்களா, சேம் ஸ்பீசிஸ் தான், பட் அனதர் பிளான்ட், வேறு ஒரு பிளான்ட்டில் ஆந்தரும் ஸ்டிக்மாவும் தனித்தனியாக போய் ஃபிக்ஸ் ஆகும். அப்படி ஆகும்போது நமக்கு சீட்ஸோ ஃப்ரூட்ஸோ எதுனா ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸு, கிரேப்ஸு, ப்ளம் சரிங்களா. ஆப்பிளில் மட்டும்தான் நடக்கும், கிரேப்ஸில் மட்டும், ப்ளம்மில் தான் நடக்கும் சரிங்களா. அதை விட்டு வேறு எதுலேயும் நடக்காது சரியா. அடுத்தது அட்வான்டேஜஸ், கிராஸ் பாலினேஷனோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா the seeds produced as a result of cross pollination develop and germinate properly and grow into better plants சரிங்களா. அப்போது கிராஸ் பாலினேஷன் நடக்கும்போது இதோட ரிசல்ட் என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு பிளான்ட் வந்து அது இதை விட பெட்டராக கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தட் இஸ் கிராஸ் பாலினேஷன் லீட்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ். புது வெரைட்டிஸ் வந்து இதனால் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பாயிண்ட், செகண்ட் ஒன், மோர்
வயபிள் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். வயபிள்னா ஏபிள், அதாவது வளரக்கூடிய சீட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? மோர் வயபிள், வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற ஏபிள் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வயபிள் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. அட்வான்டேஜஸில் கிராஸ் பாலினேஷனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, சீட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அதோட ரிசல்ட் என்ன நடக்குது அப்படின்னா கிராஸ் பாலினேஷனால சீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அது டெவலப் ஆகுது, புதுசாக ஜெர்மினேட் ஆகுது, அது ப்ராப்பர்லி க்ரோ இன்ட்டு பெட்டர் பிளான்ட்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம இதில் என்ன பார்த்தோம், செல்ஃப் பாலினேஷனில் வீக் பிளான்ட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. காரணம் அதோட எண்டோஸ்பம் வந்து மிக சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது, சீட்ஸ் வந்து வீக் சீட்ஸாக இருக்கும், அது பிளான்ட்டு வீக் பிளான்ட்டாக இருக்கும். பட் இதில் என்ன நடக்குது அப்படின்னா கிராஸ் பாலினேஷனில் பெட்டர் பிளான்ட்டாக கிடைக்கும். அண்ட் தென் அந்த கிராஸ் பாலினேஷன் லீட்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ். ஓகேவா? புது வெரைட்டிஸை வந்து உருவாக்க முடியும். சரிங்களா? அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட், மோர் வயபிள் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. வயபிள் சீட்ஸுங்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடியது. சரியா? நல்லா முளைக்கக்கூடிய தரமான ஒரு சீட்ஸை வந்து அதால் உருவாக்க முடியும் இந்த கிராஸ் பாலினேஷன். சரி, இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாலினேஷன் மே ஃபெயில் டியூ டு டிஸ்டன்ஸ் பேரியர். இன்னொரு திங் அப்படின்னா, இந்த கிராஸ் பாலினேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்கும். ஒரு மேல் பிளான்ட்டில் another one ஃபீமேல் பிளான்ட், அப்படி தனித்தனியாக இருக்கும்போது இங்கிருந்து அங்கே வந்து எடுத்துகிட்டு போகும்போது என் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், தூரம் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அந்த டைமில் என்ன நடக்கலாம், சப்போஸ் எடுத்துகிட்டு போகிற பாலினேஷன் எதாக இருந்தாலும் சரி, ஒரு வண்டோ இல்லை ஒரு ஹனிபி இந்த மாதிரி எதனா ஒன்று எடுத்துகிட்டு போகுதுன்னா சம்டைம்ஸ் அது வந்து வேறு எங்கே வேணாலும் விழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ வந்து அந்த பாலினேஷன் நடக்கிறது தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது. அண்ட் தென் மோர் வேஸ்டேஜ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். அப்போ தான் அந்த மாதிரி வேஸ்ட் அதிகமாகும். சரிங்களா? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல கொண்டு போகும்போது சிதறும். சரி, காற்றே அடிக்குது அப்படின்னா காற்றுலேருந்து நீங்கள் அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து அது காற்றை அடிச்சுட்டு போகுது அப்படின்னா பர்டிகுலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே போய் ஒரு இடத்துல ஒன்றா செட் ஆகாது, எல்லாம் வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு, பிகாஸ் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. அதனால் வேஸ்டேஜஸ் கூட அதிகமாக இருக்கும். இட் மே இன்ட்ரடியூஸ் சம் அன்வான்ட் கேரக்டர்ஸ். என்ன நடக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ். சரிங்களா? அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த பிளான்ட்டில் திடீர்னு ஒரு சுருண்டை இலை அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, இப்போ திடீர்னு எல்லோயிஷ் கலராக வரும். இந்த மாதிரி ஒரு அன்வான்ட் திங்ஸ் எது தேவையோ அது இல்லாமல் தேவையில்லாத ஒரு கேரக்டர் வந்து அதில் இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இந்த ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுல. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாஸ் டிபெண்ட் ஆன் த எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் ஃபார் பாலினேஷன். அப்போ இதுக்கு ஏஜென்சிஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா அதுக்கு என்ன பண்ணுறது, அடுத்தடுத்த பிளான்ட்டில் இருக்குது, தனித்தனியாக இருக்குது. அப்படிங்கும்போது அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஏஜென்சிஸ் தேவை. அது லிவிங் திங்ஸாக இருக்கலாம், நான் லிவிங் திங்ஸாக இருக்கலாம், எதுனா ஒன்று. அதாவது லிவிங் திங்ஸ்னால் இதுதான் வண்டு, ஹனிபி அண்டு பேர்ட்ஸு, இதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணும், அதில் இருக்கக்கூடிய சாப்பிட அந்த ஹனியை எடுக்கிறதுக்கு வரும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சாப்பாடு அதுக்காக எடுக்கிறதுக்கு வந்து உட்காரும்போது அதுலேருந்து அது கால்லையோ அதனுடைய நீடிலையோ இதுலேயோ ஒன்று ஒட்டி அப்படியே அடுத்த பிளான்ட்டுக்கு போகும்போது அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரியா? ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வாழை மரம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். வாழை மரம் பக்கத்தில் நிறைய இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய அந்த பூவில் வந்து அது தேன் எடுக்கிறதுக்கு வரும். அது எடுக்கும்போது அதில் இருக்க ஒட்டிக்கும், அந்த போலன் கிரெயின்ஸ் அதில் ஒட்டிக்கிட்டு அடுத்து பக்கத்துலேயே இருக்கும் இல்லையா பிளான்ட், அதில் போயிட்டு ஒட்டும்போது ஸ்டிக்மா அங்கே இருக்கும், ஸ்டிக்மாவில் போய் அந்த போலன் கிரெயின்ஸ் ஃபிக்ஸ் ஆகிக்கும். சரியா? இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன தேவை, ஏஜென்சிஸ் தேவை. கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ் இல்லாமல் கிராஸ் பாலினேஷன் நடக்காது. ஓகேங்களா? அப்போது ரெண்டுத்துலேயுமே அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. புரிஞ்சிச்சா? அப்போது பாருங்கள், observe the ஒரு ஆக்டிவிட்டிக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்களே கூட பார்க்கலாம். observe the flowers in your garden, identify the insects and birds that act as pollination agents. இவங்கெல்லாம் வந்து pollinating agents. ஓகேங்களா? maintain a record pollination agents on the plant. ஓகேவா? இதுதான் நடக்கும். ஏஜென்ட்ஸ் யார் இந்த ஃப்ளார்ஸோ, அந்த ஹனிபி அண்டு தும்பின்னு சொல்லுவோம், வண்டு, பறவைகள், இதெல்லாம் தான் வந்து இதோட பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்.
இதுதான் பாலினேஷனோட ப்ராசஸ். என்னென்னு புரிஞ்சிச்சு இல்லையா? பாலினேஷன் என்ன அப்படின்றது, அதோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது அதோட அதுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். சரிங்களா? இப்போது ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் பாலினேஷனுக்கு ஏஜென்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம லாஸ்ட் டாப்பிக்கில் பார்த்தோம். சரிங்களா? அந்த ஏஜென்ட்ஸை பற்றி இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாலினேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஏஜென்ட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னென்ன அப்படின்னு. இன் ஆர்டர் டு பிரிங் அபவுட் கிராஸ் பாலினேஷன் இட் இஸ் நெசசரி தட் த pollen should be carried from one flower to another of a different plant. This takes place through the agency of animals, insects, wind and water. ஓகேவா? என்ன நடக்குது? கிராஸ் பாலினேஷனுக்கு எது ரொம்ப முக்கியம்? போலன் வந்து ரொம்ப முக்கியம். அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஃப்ளார்லேருந்து ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு, டிஃப்ரெண்ட் பிளான்ட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? அப்போ அது எதுவாக இருக்கலாம்? பூச்சியாக இருக்கலாம். சரிங்களா? பேர்ட்ஸு, இன்செக்ட்ஸு, அனிமல்ஸு, சம்திங், விண்டு, வாட்டர், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான். சரியா? ஃபர்ஸ்ட்டு நம்ம பாலினேஷன் பை விண்ட், காற்றுனால எப்படி பாலினேஷன் நடக்குது, மகரந்த சேர்க்கை நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? த pollination by wind. The pollination with the help of wind is called anemophily அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது அந்த பாலினேஷனுக்கு காற்று வந்து உதவி செய்யுது அப்படின்னா அந்த கேட்டகரியை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அனிமோஃபிலே அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? த அனிமோஃபிலஸ் ஃப்ளார்ஸ் ப்ரொடியூஸ் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் pollen grains. சரிங்களா? இந்த அனிமோஃபிலஸ் ஃப்ளார்ஸ் வந்து என்ன நடக்குது அப்படின்னா நிறைய மகரந்த தூள், அதாவது எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் pollen grains. pollen grainsனா மகரந்த தூள். ஓகேங்களா? அந்த மகரந்த தாளில் இருக்கக்கூடிய அந்த துகள்கள். சரிங்களா? தூள், அதான் மகரந்த தூள் அப்படின்னு சொல்கிறோம். எனார்மஸ் அமௌண்ட், நிறைய ஏராளமாக அது ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? அப்போது இந்த டைமில் the pollen grains are small, smooth, dry and light in weight. இதோட pollen grains எப்படி இருக்குன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். சில டைமுங்களில் நம்ம ஒரு பூக்களை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா மாவு மாதிரி கையில் ஒட்டும். அது எல்லாமே pollen grains தான். சரிங்களா? அது எல்லாமே மகரந்த துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக, சின்னதாக, குட்டியூண்டாக இருக்கும். அப்புறம் ட்ரை அண்ட் லைட் இன் வெயிட், ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதாவது காற்றுப்பட்டு அப்படி பறந்து போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வந்து காற்றுல நடக்கும் பாலினேஷன். ஓகேவா? அப்போது அது வந்து காற்றுல பறக்கிற மாதிரி ரொம்ப ட்ரையாக அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கும். சரிங்களா? அது ஈஸியாக காற்று அடித்த உடனே அது பறந்து போகும். pollen of such plants are blown off at a distance of more than 1000 kilometers. இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸில் இருக்கக்கூடிய pollen grains வந்து 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து அது ட்ராவல் பண்ணும். சரிங்களா? அந்த pollen grains காற்று அடிச்சதுன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ தூரத்துக்கு அந்த pollen grains வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா the stigmas are comparatively large, protruding and sometimes hairy to trap the pollen grains. சரிங்களா? இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விண்டுனால, அதாவது காற்றுனால பாலினேஷன் நடக்கக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து அதில் அந்த pollen grains வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ண 1000 கிலோமீட்டர்ஸ், மோர் தென் 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து அது ட்ராவல் பண்ணும். சரிங்களா? அந்த டிஸ்டன்ஸில் த ஸ்டிக்மா ஆர் கம்பேரிட்டிவ்லி லார்ஜ், ப்ரொட்ரூடிங் அண்ட் சம்டைம்ஸ் ஹேரி டு ட்ராப் த pollen grains. அப்போது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்மாங்கிறது என்னென்னா, சிலது வந்து நல்லா முடிச்சா நல்லா பெருசாக ப்ரொட்ரூடிங் மேலே தெரிகிற மாதிரி இருக்கும், நல்லா பெருசாக. சரிங்களா? வெளியில் நீட்டிட்டு தெரிகிற மாதிரி இருக்கும். சிலது நேரங்களில் வந்து அது எப்படி இருக்கும், ஹேரி டைப்பில் இருக்கும். மேலே வந்து அந்த ஸ்டிக்மாவில் நல்லா பெருசாக தெரிகிற அந்த ஸ்டிக்மாவில் வந்து ஹேரியாக இருக்கும். முடியாக சின்ன சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீது சின்ன சின்னதாக அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணும், அந்த மாதிரி இருக்கும்போது அது ஈஸியாக மகரந்த தூள் அந்த பாலினேஷன் நடக்கும்போதுட்டு pollen grain வந்த உடனே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது ஏற்றுக்க அந்த கொட்டின உடனே அது ஸ்டிக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், அதோட ஸ்டிக்மாவோட அந்த பார்ட். ஓகேவா? ஸ்டிக்மா பார்ட்.
ஃபீமேல் ஃப்ளாரில் இருக்கக்கூடியது. ஓகேவா, ஹேரி டைப்பாக இருக்கும். இந்த டஸ்ட் வந்தோடனே, இந்த போலன் கிரெயின் டஸ்ட் வந்தோடனே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த ஹேரி டைப்பில். ஓகேவா, அதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தடில் ஸ்டிக்மா இருக்கும். சரிங்களா, இதே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கிராசஸ் அண்ட் சம் கேக்டி. சரிங்களா, கள்ளி செடின்னு சொல்லுவோம். கேக்டின்னா என்னென்னா கள்ளி செடி. அதெல்லாம் என்ன பண்ணும், இந்த மாதிரி மெத்தடில் தான் அது வந்து பாலினேஷன் நடக்கும் விண்டு மூலியமா. ஓகேவா, ஓகே. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ். பாலினேஷன் பை இன்செக்ட்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, பாலினேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்செக்ட்ஸ் லைக் ஹனி பீஸ், ஃப்ளைஸ் ஆர் கால்ட் என்டமோஃபிலி. சரிங்களா, அது வந்து அனிமோஃபிலி, இது என்டமோஃபிலி. புரிஞ்சுதா? இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டமோன்றது வந்து பூச்சிகளை பற்றி சொல்கிறது. சரிங்களா, என்டமோஃபிலின்னா அதன் மூலியமாக பாலினேஷன் நடக்குது அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, என்டமோனா பூச்சிகள், இன்செக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, சரி. பாலினேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் இன்செக்ட்ஸ் லைக் ஹனி பீ, ஃப்ளைஸ், பட்டர்ஃப்ளைஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த மாதிரி பூச்சிகள்னால ஒரு வண்டு இதுங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணும், இந்த மாதிரியெல்லாம் நடக்கும். சரிங்களா, இன்செக்ட்ஸ்னால நமக்கு பாலினேஷன் நடக்கும். அதை என்டமோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். To attract insects, these flowers are brightly colored, have smell and nectar. சரிங்களா, என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பூச்சிகளை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஃப்ளார்ஸ் இருக்கும். ஃப்ளார்ஸோட கலர்ஸு, அதோட ஸ்மெல் அண்ட் தென் அதோட டேஸ்ட், அந்த ஹனிபியோட டேஸ்ட்டு, ஹனியோட டேஸ்ட். சரிங்களா, அதில் சுரக்கக்கூடிய அந்த திரவத்தினுடைய அந்த டேஸ்ட்டுக்காக, அது ஸ்மெல்லுக்காக, அதோட கலர்ஸ்க்காக அட்ராக்ஷன் நடக்கும். அப்படி நடக்கும்போது இன்செக்ட் என்ன பண்ணும், அந்த ஃப்ளார்ஸில் போயிட்டு ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா, அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இது வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, த போலன் கிரெயின்ஸ் ஆர் லார்ஜர் இன் சைஸ். பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஹைபிஸ்கஸில் பார்த்தது கூட ஓரளவுக்கு குட்டியாக தான் இருக்கும். இதே ரோஜா பூ இல்லை இன்னும் மற்ற பூக்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போலன் கிரெயின்ஸ் வந்து பெருசாக நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிக் சைஸாக இருக்கும் போலன் கிரெயின்ஸு. அதில் லார்ஜ் இன் சைஸு அண்ட் எக்ஸைன் இஸ் பிட்டர்டு. ஓகேங்களா, எக்ஸைன் இஸ் பிட்டர்டு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய அந்த லேயர் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி, வெளிப்பக்கத்தில் சின்ன ஹோல் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன முள்ளு மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் இருக்கும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளார் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இதில் உங்களுக்கு வந்து அந்த ஆன்தர் பாருங்கள், உங்களுக்கு போலன் கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெருசாக இருக்கும். இந்த பாருங்கள் சுற்றி இருக்கு இல்லையா, இந்த பார்ட்ஸ் இது எல்லாமே வந்து போலன் கிரெயின்ஸ். ஓகேங்களா, இது அப்படியே உக்காந்துச்சுன்னா அந்த போலன் கிரெயின்ஸ் அப்படியே வந்து இது மேலே ஒட்டிக்கும். போலன் கிரெயின்ஸ்னால் இதுக்குள்ளார இருக்கும். சரிங்களா, ஆன்தர் இருக்குது, ஆன்தருக்குள்ளார போலன் கிரெயின்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து பிக் சைஸாக இருக்கும். அது வந்து டக்குன்னு இது மேலே ஒட்டிக்கும். சரிங்களா, எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் ஹனிபி பாருங்கள், போய் உக்காந்த உடனே அது மேலே அப்படியே தூளாக அப்படியே வந்து மேலே ஒட்டிக்கும். எல்லா போலன் கிரெயின்ஸும் கொஞ்சம் பிக் சைஸாக தெரியுதா உங்களுக்கு, அப்படியே அது மேலே ஒட்டிக்கும். அது திருப்பி இன்னொரு பிளான்ட்டில் போயிட்டு உட்காரும்போது அதில் இருக்கிறது அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் ஸ்டிக்மாவில் போயிட்டு ஒட்டிக்கும். சரிங்களா, பாருங்கள் இந்த பிக்சரில் உங்களுக்கு கிளியராக தெரியுதா, அந்த ஹனிபியே பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் அப்படியே புசுன்னு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ அதெல்லாம் என்ன ஆகுது, போலன் கிரெயின்ஸ் அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு அடுத்ததுக்கு அது போகும்போது அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அதோட அந்த எக்ஸைன் பிட்டட் அப்படின்னா என்னென்னா, லைட்டாக அந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு அந்த இது இருக்குல்ல, போலன் கிரெயின்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த முள் ஃபார்மில் இருக்கும். சரிங்களா, முட்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே அந்த துளைகள் லைட்டாக ஹோல்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜில் அது வந்து போய் உட்காந்தோடனே அதெல்லாம் ஒட்டிக்கும் மேலே. அது திருப்பி இன்னொன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணும். சரிங்களா, இதில் மேக்ஸிமம் எந்த ஒரு இன்செக்ட் வந்து இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹனிபி தான். சரிங்களா, தேனீக்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஹனிபி தான் வந்து 80% அப்ராக்சிமேட்லி 80% of the pollination done by the insects is carried by honeybee. சரிங்களா, ஹனிபீனால மட்டும்தான் அதிகமான ஒரு பாலினேஷன் நடக்கும். மற்றது எல்லாமே லிட்டில் பிட் கம்மியாக தான் இருக்கும். 20%. 80% எங்கே நடக்குது, ஹனிபீனால தான் பாலினேஷன் நடக்குது. ஓகேவா, இப்போ அடுத்தது
பாலினேஷன் பை வாட்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியினால் நடக்கக்கூடிய பாலினேஷன். இப்போ த பாலினேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட்டர் இஸ் கால்ட் ஹைட்ரோஃபிலி. சரிங்களா, ஹைட்ரோனா என்ன, தண்ணி. சரிங்களா, அப்போது ஹைட்ரோஃபிலி அப்படின்னா என்ன, தண்ணியினால் நடக்கக்கூடிய பாலினேஷன். ஓகேங்களா, மகரந்த சேர்க்கை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திஸ் டேக் பிளேஸ் இன் அக்வாட்டிக் பிளான்ஸ். இது மேக்ஸிமம் வந்து அக்வாட்டிக் பிளான்ஸில் நீரில் இருக்கக்கூடிய நீர்வாழ் தாவரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் தான் மேக்ஸிமம் நடக்கும். இப்போது த போலன் கிரைன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் லார்ஜ் நம்பர்ஸ். இப்போது இதுலேயுமே என்ன நடக்குது அப்படின்னா போலன் கிரைன்ஸ் வந்து நிறைய இருக்கும். சரிங்களா, அந்த போலன் கிரைன்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் இதில் உருவாகும். ரெண்டாவது என்ன அப்படின்னா போலன் கிரைன்ஸ் ஃப்ளோட் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் டில் தே லேன் ஆன் த ஸ்டிக்மா ஆஃப் ஃபீமேல் ஃப்ளார்ஸ். இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த அக்வாட்டிக் பிளான்ஸில் மேல் பிளான்ட்டு ஃபீமேல் பிளான்ட்டுன்னு இருக்கும் இல்லையா, அப்போது மேல் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் வந்து அந்த ஃப்ளோட் ஆகிட்டு போகும் தண்ணியில், சர்ஃபேஸில் வந்துட்டு ஃப்ளோட் ஆகிட்டு போய் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் போய் அந்த ஸ்டிக்மாவில் போயிட்டு அது ஃபிக்ஸ் ஆகும். சரிங்களா, அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஹைட்ரில்லா அண்ட் வெலிஸ்னேரியா. சரிங்களா, வெலிஸ்னேரியா அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லுவோம். ஓகேவா, இதெல்லாம் வந்து அக்வாட்டிக் பிளான்ஸு. இந்த அக்வாட்டிக் பிளான்ஸில் இப்படி தான் வந்து நடக்கும். போலன் கிரெயின்ஸ் வந்து ஃப்ளோட் ஆகிட்டே போகும், மிதந்துக்கிட்டே போயிட்டு அடுத்த இருக்கக்கூடிய ஃபீமேல் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் வந்துட்டு போய் ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் ஆனோடனே அது நியூ பிளான்ட்டை ஃபர்டிலைஸ் பண்ணும். சரிங்களா, அதுதான் வந்து ஹைட்ரில்லா அண்ட் வேலிஸ்னேரியா அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பாலினேஷன் பை அனிமல்ஸ். சரிங்களா, பாலினேஷன் பை அனிமல்ஸ். அனிமல்ஸ்னால அப்படின்னா when pollination takes place with the help of animals it is called zoophily. zoo means நம்ம விலங்குன்னு சொல்றது. சரிங்களா, zoophily அப்படின்னா அந்த விலங்குகள்னால நடக்கக்கூடிய pollination. சரி, flowers of such plants attract animals by their bright color, size, scent, etc. Example, sunbird pollinates flowers of canna, gladioli, etc. Squirrels pollinate flowers of silk cotton tree. எது வந்து பாலினேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, இதுதான் வந்துட்டு உங்களுக்கு சன்பேர்டு. சரிங்களா, இது என்ன பண்ணுது அப்படின்னா கேனா கிளாடியோலிங்கிற அந்த பிளான்ட்ஸில் போயிட்டு இது வந்து அதுக்கு ஃபுட் எடுக்க போகும்போது அதில் வந்து ஒட்டிக்கும். இந்த பாலினேஷன் நடக்குது அதன் மூலியமா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, சன்பேர்டு இப்படி தான் அது அதோட ஃபுட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் வந்து அதோட ஒட்டிக்கும். சரிங்களா, அடுத்த பிளான்ட்டுக்கு போகும்போது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், இது சன்பேர்டு, இது கிளாடியோலி ஃப்ளார். பாருங்கள், இதுதான் சன்பேர்டு. இது என்ன பண்ணுது, கிளாடியோலிங்கிற அந்த ஃப்ளார்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி தேன் எடுக்கும், சாப்பிட அதுக்கு ஃபுட் எடுக்கும். அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா பாலினேஷன் நடக்கும். சரிங்களா, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்குரல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்குரல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாலினேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்ன அப்படின்னா சில்க் காட்டனோட ஃப்ளவர்ஸில் இருக்கக்கூடிய அதை இது சாப்பிட போகும்போது அதில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த மாதிரி. சரிங்களா, இதை சில்க் காட்டன் பேர்டு இந்த ட்ரீ இதில் போயிட்டு இந்த மாதிரி அணில் வந்து என்ன பண்ணும், சாப்பிட போகும். சரிங்களா, இதோ பாருங்கள், அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸில் இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் எல்லாம் அதில் ஃபிட் ஆகிட்டு அது அடுத்த பிளான்ட்டுக்கு போகும்போது அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி மெத்தடில் தான் என்ன நடக்குது, உங்களுக்கு போலன் கிரெயின்ஸ் எல்லாமே வந்து பாலினேஷன் நடக்குது. ஓகேங்களா, என்னென்ன மெத்தடு நம்ம பார்த்துருக்கோம், ஒன்று அனிமல்ஸு அண்ட் பேர்ட்ஸு, அடுத்தது பார்த்திங்கன்னா இன்செக்ட்ஸில் மோஸ்ட்லி ஹனிபி வந்து அதில் இம்பார்ட்டன்ட் கார்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வாட்டர் அண்ட் விண்டு. ஓகே, அப்போது என்னென்ன பாலினேஷன் நடக்குதுங்கிறத பார்த்தோம் இல்லையா. அதாவது ஃபர்ஸ்ட் விண்டு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் அண்ட் இன்செக்ட் அண்ட் அனிமல்ஸ். ஓகேங்களா, இந்த 4 ப்ராடக்ட் மூலிமா தான் நடக்குது. விண்டு மூலிமா நடக்கிறதுக்கு அனிமோஃபிலேனும், இன்செக்ட் மூலிமா நடக்கிறதுக்கு என்டமோஃபிலேனும், அண்டு வாட்டர் மூலிமா நடக்கிறதுக்கு ஹைட்ரோஃபிலேன்னு சொல்லியிருக்கோம். அனிமல்ஸ் மூலிமா நடக்கிறதுக்கு ஜூஃபிலி. ஓகேங்களா, இது எல்லாமே வந்துட்டு ஏஜென்ட்ஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கான ஏஜென்ட்ஸ் இவங்க தான். ஓகேவா, இவங்க மூலிமா தான் நடக்குது கிராஸ் பாலினேஷன். புரிஞ்சிடுச்சா? அடுத்த டாபிக் நம்ம ஃபர்டிலைசேஷன் பார்க்கும்போது பார்க்கலாம்.